ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி, பூரி, அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ் தான். தேங்காய் போடாமல் தேங்காய் பால் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிட்டு முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி சொல்கிறதுக்கு, சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டைம் ஆகும். எப்படின்னா நம்ம வந்து எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து அப்படி சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னென்ன பொருள்லாம் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 உள்ளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. அது கூடவே 2 மிளகா, அப்புறம் வந்து ஒரு 3 தக்காளி வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு பெருசு பெருசாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை பார்த்திங்கன்னா 7 முட்டையில் வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து கத்தி வச்சு லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டோம். அப்போ தான் மசாலா எல்லாமே வந்து உள்ளாடி வந்து இறங்கும். அதனால தான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இது எல்லாமே போட்டு நல்லா வந்து பொரிய விட்ருங்க. இது வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து பொரிஞ்சால் தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதை வந்து எண்ணெயில் வந்து வரும். அதனால தான். இப்போ வந்து பூண்டு வெள்ளைக்கூடு பார்த்திங்கன்னா ஒரு 7 பல் பூண்டு நல்லா இடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அந்த கிரேவியோட டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. அந்த மணம் வந்து நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாமே போகணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருந்த உள்ளி, மிளகா அந்த 2மே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து வதங்கணும். அந்த உள்ளி வந்து நல்லா வதங்கினா தான் அந்த கிரேவியோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. நல்லா அந்த கோல்டன் கலரில் வந்து வர்ற மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து வதங்காமல் இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு நம்ம போட்டதுலேருந்து உள்ளி வந்து நல்லா சுருங்கி நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். வத்தல் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அப்புறம் இறைச்சி மசாலா பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மல்லிப்பொடி பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாமே போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனையும் போயிடும். அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்து வதங்கிடும். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தக்காளி வந்து ஊற்றலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மசாலா எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து நல்லா வந்து குக் ஆயிரும். அந்த பச்சை வாசனையும் போயிடும். அதனால தான் இப்போ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால், இது வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காயில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சிட்டு அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டு லைட்டாக அடிச்சுட்டு நம்ம வந்து புளிஞ்சி பால் எடுத்துக்கிடலாம். இதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிடலாம். சால்ட்டு போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ கொதிச்சுட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக சன்னா மசாலா, அது மசாலா இருந்துச்சுன்னா போடுங்க. அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போடுங்க. ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அவிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு அப்புறம் முட்டை இந்த 2மே போட்டுடலாம். இந்த 2 காம்பினேஷனில் போட்டு வச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதில் வேணும்னா நீங்கள் வந்து காலிஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து மேலே வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை மட்டும் பொடியாக கட் பண்ணி வந்து போட்டு நம்ம வந்து அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம வந்து உடனே சாப்பிட்றத விட ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது அந்த முட்டையில் வந்து மசாலா அந்த இது எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். நல்லா ஊறி போய் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.